கெமிக்கல் இல்லாத ஷாம்பூன்னு நம்ம வந்து தேடி எடுக்கிறதுக்கு போய் கதை. இப்ப எல்லாமே எல்லா ஷாம்பூலையும் கெமிக்கல் இருக்கு. ஸோ அதனால கெமிக்கல் கம்மியா இருக்க மைல்ட் ஷாம்பூ வந்து நம்ம கண்டிப்பா நம்ம தலைக்கு யூஸ் பண்ணணும். கட்ரினா கைஃப் அவங்க தான் இது வந்து போட்டிருந்தாங்க. நான் போட்டிருந்தாங்க. அப்ப நான் அதை பார்த்தேன். அப்ப அது பண்ணக்குள்ள நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற என்ன சொல்றது, அது ஏன் கேக்குறீங்க, எனக்கும் டயட்டுக்கும் ரொம்ப தூரம். போய் ஒரு வாரம் நாங்க சரி என்னோட ஷூ கனவா போயிடுச்சு, தூக்கிட்டாங்க. ஷூ தூக்கிட்டாங்க, ஷூ காணாம போயிடுச்சு. அந்த லேடிஸ் ரூம்ல வச்சுட்டு போன ஷூ. டாக்கிங் அபவுட் இந்த பேசிக் மக்கள் வந்து கேக்குறாங்க, எப்படி வந்து இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க வீட்டுல பராமரிக்கிறதுக்கெல்லாம்? ஸ்கின் கேர் அப்படின்னா ஓகே, நான் டேக் கேர் பண்ணவே மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நான் டேக் கேர் பண்ணுவேன் தான். ஸோ ஹேருக்கு வந்து கண்டிப்பா நம்ம நல்ல ஷாம்பூ யூஸ் பண்ணணும், கெமிக்கல் இல்லாத ஷாம்பூ. கெமிக்கல் இல்லாத ஷாம்பூன்னு நம்ம வந்து தேடி எடுக்கிறதுக்கு போய் கதை. இப்ப எல்லாமே எல்லா ஷாம்பூலையும் கெமிக்கல் இருக்கு. ஸோ அதனால கெமிக்கல் கம்மியா இருக்க மைல்ட் ஷாம்பூ வந்து நம்ம கண்டிப்பா நம்ம தலைக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில நல்ல ஷாம்பூ சூஸ் பண்ணணும், அதுவே போதும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அடிக்கடி நம்ம தலைக்கு அப்ளை பண்றது அதுதான். அதையும் தாண்டி வந்து ரைஸ் வாட்டர் நான் வந்து அப்ளை பண்றது. இப்போ இந்த லாக்டவுன்ல ஒழுங்கா பண்றது இல்ல. ஆனா மத்தபடி அரிசி தண்ணி இருக்குல்ல, கஞ்சி தண்ணி, அதை அப்ளை பண்ணிட்டு பேக் மாதிரி வச்சுட்டு 20 மினிட்ஸ்ல நான் வந்து குடிப்பேன். அதுவும் ரொம்ப நல்ல ஹேருக்கு. கஞ்சி தண்ணி ஸ்கின் கேருக்கு, இது வந்து ஹேருக்கு ஜெனரலா. ஆமா, ஸ்கின் கேருக்கு நான் பண்றது என்னன்னா, காலையில எழும்புனோனே ஒரு ஒரு கிளாஸ் பால், அந்த கிளாஸ் பால்ல முதல் நாள் நைட் நான் ஐஸ் கியூப்ஸ் ஃபில் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த நாள் வந்து அந்த கிளாஸ் பால்ல ஐஸ் கியூப்ஸை போட்டுட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டரையும் போட்டுட்டு, அப்போ கொஞ்சம் நல்லா கூலா இருக்குள்ள தண்ணி, நல்லா ஐஸ் கியூப்ஸ் இருக்கணும், அது கரையணும்னு அவசியம் இல்லை. அந்த பால்ல நம்ம ஃபேஸ் வைக்கணும் ஒரு 15 செகண்ட். கட்ரினா கைஃப் அவங்க தான் இது வந்து போட்டிருந்தாங்க. நான் போட்டிருந்தாங்க. அப்ப நான் அதை பார்த்தேன். அப்ப அது பண்ணக்குள்ள நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற என்ன சொல்றது, ஸ்கின்னும் கிளியர் ஆகும், டைட்டன் ஆகும். சோ இது 2 விஷயமும் அதுல இருக்கு. சோ அது நான் ரெகுலரா மார்னிங் செய்யறது. மத்தபடி வேற எல்லாம் ஒண்ணும் பண்றது இல்ல. அது நீங்க சொன்ன டிப்பே ரொம்ப வித்தியாசமா இருந்தது இல்ல. சோ அதுவே வந்து ஒரு பெரிய 15 செகண்ட் இல்லன்னா அந்த 10 செகண்ட் வச்சு ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணாலே போதும். காலையில எழும்பணும். அதுக்கு பிறகு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில நம்மளுக்கு வேணும்னா சின்ன கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கூட போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக இருக்கு. மத்தது கண்டிப்பா வந்து ஸ்கின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், சன்ஸ்கிரீன் கண்டிப்பா அப்ளை பண்ணணும். அது நம்ம வெளியில போனாதான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுல இருந்தா கூட கண்டிப்பா அப்ளை பண்ணணும். சோ நம்ம ஸ்கின்ன நம்ம இருக்கு, நம்ம இன்னும் ஒயிட்டா வரணும், நம்ம வந்து இன்னும் நம்ம வெளியா வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இருக்கிற நம்ம ஸ்கின்ன நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம பாதுகாமா இதுக்கு தக்க வச்சா போதும். அப்புறம் நீங்க இன்டேக் அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன சாப்பிடுவீங்க? ஃபுட் வைஸா டயட் டேப்லெட்டா இல்ல இன்டேக் சப்ளிமெண்டா? இப்படி எல்லாம் கேட்டு உடைச்சு என்ன எல்லாத்தையும் உடைச்சிடுவீங்க. என்ன எதை உடைக்கிறது? இல்ல அப்படி கேக்குறீங்க, சப்ளிமெண்ட் அதெல்லாம் எடுக்கிறீங்களான்னு. நான் வேற மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லி நான் சாப்பிடுறது கேக்குறேங்க. சாப்பிடுறதா? சப்ளிமெண்ட் நினைச்சிட்டு, சப்ளிமெண்ட்னா இந்த கேப்சூல்ஸ் அது இதுன்னு எடுப்போம்ல, ஃபுட் வைஸ். அது ஏன் கேக்குறீங்க, எனக்கும் டயட்டுக்கும் ரொம்ப தூரம். ஆக்சுவலா சொன்னா நான் பயங்கர ஃபுடி. ஓகே, சோ சாப்பாடு மட்டும் தான் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஃபுடி அதோட பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன்.
சோ என்னாச்சுன்னா இப்போ வந்து சரி எனக்கும் ஜிம்முக்கும் ரொம்பவே தூரம், அது என்னைக்குமே சக்சஸ் ஆனதே கிடையாது. இப்போ கொஞ்ச நாள் முன்னுக்கு சரி நம்ம எப்படியாச்சும் ஜிம்முக்கு போகணும், எப்படியாச்சும் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், போகணும் போகணும் போகணும்னு அந்த மைண்ட் செட் பண்றதுக்கே எனக்கு 3-4 வருஷம் எடுத்தாச்சு. ஜிம்முக்கு போகணும் போகவே கிடைக்கல. இந்த வாட்டி எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நான் போனேன். இப்ப கூட என்னோட இன்ஸ்ட்ரக்டர் லைவ் பாத்துட்டு இருக்காரோ தெரியல. போனோம் போனேன் சரின்னு போனேன். அப்போ நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன்ல. சோ திங்ஸ் எதுவுமே இல்ல, எல்லாமே புதுசா வாங்கினேன். பாட்டில இருந்து டவல்ல இருந்து போற உடுப்புல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் தடவை ஒரு விஷயம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாமே போனேன். சரி எப்படியாச்சும் நம்ம மைண்ட பிக்ஸ் பண்ணியாச்சு, சரி போவோம் அப்படின்ட்டு போனேன். போய் ஒரு வாரம் நாங்க சரி என்னோட ஷூ காணாம போயிருச்சு, தூக்கிட்டாங்க. ஷூ தூக்கிட்டாங்க, ஷூ காணாம போயிருச்சு. அந்த லேடிஸ் ரூம்ல வச்சுட்டு போன ஷூ. சரி ஷூ போயிருச்சு. சரி நாங்க சொன்னா அப்புறம் அந்த எல்லாருக்கும் ரொம்ப அப்செட் ஆயிருச்சு. சரி ஐயோ ஷூ போயிருச்சு அப்படி இப்படின்னு. சரி இருந்தாலும் நம்ம அடுத்த நாள் எனக்கு ஷூ வாங்கிக்க முடியல, போக முடியல, கடைக்கு போக முடியல. சரி இருந்தாலும் நம்ம அந்த டேயை மிஸ் பண்ண கூடாது, நம்ம ஜிம்முக்கு போகணும்னு சொல்லிட்டு ஷூ இல்லாம போனோம் ஜிம்முக்கு. அப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார் பரவாயில்ல பரவாயில்ல வாங்க வாங்க பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க வாங்க நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஷூ இல்லாம கூட போனீங்க 2 நாள். 3வது நாள் ஷூ வாங்கலாம்னு கடைசி அந்த நேரம் லாக்டவுன் சொல்லிட்டு மூடிட்டாங்க. நம்ம ஜிம்முக்கு போனதால ஜிம்மே மூடிட்டாங்க. ஜிம் லாக்டவுன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜிம்ம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அதோடயே சரி ஐயோ சரி அப்ப எனக்கும் ஜிம்முக்கும் சம்பந்தமே இல்ல. நினைச்சிட்டேன் அமையவே மாட்டேங்குது இந்த டயட் எல்லாம் சுத்த வேஸ்ட், ஏன் போய் சொல்ற அதெல்லாம் பண்றதே இல்ல. இப்போ ஒரு 1 வீக்கா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்போ ஒரு 1 வீக்கா இருக்கேன். சரி ஓகே இருந்து பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அண்ட் ஸ்லீப் பேட்டர்ன்லாம் எதுவும் மெயின்டைன் பண்ணுவீங்களா? அப்ப நைட் இந்த டைம் தூங்குறது, காலையில இந்த டைம் எந்திரிக்கிறது அப்படி இல்லங்க. நைட்டு கொஞ்சம் லேட் ஆகும் நான் படுக்கிறதுக்கு. எப்படியுமே நைட் லேட் ஆகும் படுக்க. தூங்கணும்னு பெட்டுக்கு போனாலும் தூக்கம் வராது, கொஞ்சம் லேட் ஆகும் தான். காலையில எந்திரிக்கிறதப்ப காலையில எப்படியும் ஒரு 8:30 பரவாயில்லையா? அப்போ ஓரளவுக்கு ஏர்லியா எந்திரிச்சிருவீங்க. ஏனாங்க ஜன்னல் வழியில வெளிச்சம் வந்துருது, அதுக்கு மேல கண்ணை 3 நாளும் வெளிச்சம் தான் இருக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்கா நான் எழுந்திருவேன். சூரியன் எழுப்பி விட்டுறாரு. அதனாலே நான் எழுந்திருவேன். இருக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து அட்மயர்ட் பர்சன் இன் யுவர் லைஃப் அப்படின்னா வந்து யார் சொல்லுங்க? நீங்க அதிகமா அட்மயர் பண்ற ஒரு பர்சன். அட்மயர் பண்ற ஒரு பர்சனா கண்டிப்பா என் அம்மா தான். அம்மா பத்தி சொல்லுங்க. அம்மா வந்து எப்படி யூசுவலா இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம்? அம்மா வந்து எப்படின்னா என்ன சொல்றது, கொஞ்சம் பாவமான கேரக்டர் தான். அவங்களுக்கு நான் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், வெளியில போறது வைக்கிறது. அவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்க அனுப்புறதுக்கே யோசிப்போம், அவ்வளவு டென்ஷன் ஆகும். ஏன்னா சரியா போய் ரீச் ஆவாங்களா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா அவங்க 18 இயர்ஸ்ல மேரி பண்ணி வந்துட்டாங்க. சோ அதுக்கு பிறகு எல்லாமே அவங்களுக்கு ஃபேமிலி பிள்ளைங்க மட்டும்தான் அவங்களுக்கு. நாங்க தான் அவங்களுக்கு உலகமே. அது மட்டும் இல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஒரு தடவை என்னோட சிஸ்டர் ஆஸ்திரேலியால இருக்காங்க. சோ என்னோட சிஸ்டருக்கு பேபி கிடைச்ச டைம்ல எனக்கும் எங்க அப்பாவுக்கும் விசா கிடைக்கல. அந்த டைம்ல வந்து கொஞ்சம் வார் பிரச்சனை இருந்துச்சுல. சோ நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் ஜம்ப் பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. சோ அந்த டைம்ல ரியலான ரீசன் இருந்தா கூட போறதுக்கு வந்து விசா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதிகமா. சரியா? சோ எனக்கும் என் அப்பாவுக்கும் வந்து விசா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த டைம் எங்க அம்மாக்கு மட்டும் தான் கிடைச்சிச்சு. ஆனா எங்க அக்கா பேபி கிடைச்ச டைம் எங்க அம்மா மட்டும் தான் போகணும் இப்போ. ஆனா என்னன்னா டிரான்சிட் சிங்கப்பூர் போயிட்டு போகணும். சோ எங்க அம்மா மட்டும் விசா கிடைச்சதுக்கு கண்டிப்பா எங்க அம்மா அனுப்பாம இருக்க முடியாது. சோ அங்க அக்கா தனியா, அக்கா கண்டிப்பா எங்க அம்மாவை அனுப்ப வேண்டிய கட்டாயம் வேற. ஆனா எங்க வீட்டுல எங்க எல்லாருக்குமே டென்ஷன். அம்மா சரியா பிளைட்டை விட்டு இறங்கி அடுத்த பிளைட் ஏறி சரியா அங்க போய் ரீச் ஆவாங்களா, வேற எங்கேயாவது மாறிடுவாங்களா, பயங்கர டென்ஷன். அன்னைக்கு எல்லாரும் வீட்டுல அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம். சரியா அங்க போய் ரீச் ஆகி அக்கா கிட்ட கால் வருது, அம்மா வந்தாச்சு. சோ அந்த மாதிரி அவங்க. Anyways, thanks for joining today. Okay, thank you. Okay, Anna. Bye. Take care. Bye.